வணக்கம். நான் ராஜி. பொல்யூஷன் மாசுபாடு அப்படின்னு பார்க்கும்போது ஏர் பொல்யூஷனுக்கு ரொம்பவே ஸ்கூல் டேஸ்லேருந்தே அதிக முக்கியத்துவம் கொடுத்துருப்போம் இல்லைங்களா? காற்று மாசு அப்படிங்கிற விஷயம். ஸோ இப்போ இந்த பொல்யூஷன் அப்படிங்கும்போது முக்கியமாக இந்த ஏர் பொல்யூஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில டெர்மினாலஜிஸ் அண்ட் அதே மாதிரி வரலாற்று சிறப்பு மிக்க கட்டிடங்கள் எந்த வகையில் இந்த ஏர் பொல்யூஷனால் பாதிக்கப்படுது, காற்று மாசுபாடால் பாதிக்கப்படுது அப்படின்னு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உலகத்திலே ரொம்ப மோசமான ஏர் பொல்யூஷனை ஃபேஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்தியா, ஆப்கானிஸ்தான், மங்கோலியா இந்த மாதிரியான ஒரு சில நாடுகள் முதல் 10 இடத்துக்குள்ளே இருக்குது. ஸோ அதில் இந்தியா கண்டிப்பாக இருக்குது, நம்ம லிஸ்ட்டில் வாசித்தோம். உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப மோசமான ஏர் பொல்யூஷனால் பாதிக்கப்பட்ட 30 நகரங்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்திருக்காங்க. அந்த 30 நகரங்களில் பார்த்திங்க அப்படின்னா 22 நகரங்கள் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் பீஸ் அப்படின்னு ஒரு சர்வதேச சூழலியல் அமைப்பு அவங்களுடைய சர்வேல சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஏர் பொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை க்ராஸ் பண்ணுவோம். அதாவது காற்றுத்தர அட்டவணை அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு காற்று மாசுபட்டிருக்கு, எந்த அளவுக்கு அந்த ஏர் பொல்யூட் ஆகிருக்கு, மக்களுக்கு இதை தெரிவிக்கிறதுக்காக கொண்டுட்டு வந்த ஒரு விஷயம் தான் இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். ஸோ இது முக்கியமான சிட்டிஸ், அதாவது அதிகமாக பொல்யூட் ஆகிருக்கு, அதிகமாக மாசுபடுத்தப்பட்ட நகரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான இடங்கள் ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி பொது இடங்களில் ஸ்க்ரால் போர்ட்ஸ் வச்சு அதில் இந்த இன்ஃபர்மேஷன் போயிட்டுருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெய்லி நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா வெதர் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஒரு சின்ன பாக்ஸில் குட்டியாக ஒரு இந்தியா மேப் போட்டு கொடுத்துருப்பாங்க, வானிலை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கீழேயும் அந்த பிக்சருக்கு கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. காற்று மாசுபடுத்தக்கூடிய காரணிகள், அதாவது பொல்யூட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொல்யூஷன் மாசுபாடு அப்படின்னாவே எனி அன்டிசைரபிள் சேஞ்சஸ் அக்கரிங் இன் த என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய சுற்றுப்புறத்தில் நடக்கக்கூடிய விரும்பத்தகாத மாற்றங்களை தான் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாசுபடுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய காரணிகளை அல்லது மாசுபடுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இங்கிலீஷில் பொல்யூட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நிறையா டைப்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. இதெல்லாமே நம்ம போட்டித் தேர்வுகளுக்கு நீங்கள் தயாராகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில டெர்மினாலஜிஸ். அப்போ இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பொல்யூட்டன்ட் என்ன ஒரு அமௌண்ட்டில் எவ்வளோ பீரியட் ஆஃப் டைம் ஒரு இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வச்சு, அதாவது ஒரு குறிப்பிட்ட அந்த காரணி அல்லது மாசுபடுத்தி அப்படிங்கிறது குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்துல எவ்வளவு இருந்தால் ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத வச்சு தான் இதெல்லாமே கால்குலேட் பண்ணுவாங்கங்க. ஸோ இப்போ இந்த காற்று மாசால் சீரழியக்கூடிய வரலாற்று கட்டிடங்களை பற்றி ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும், இது ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கட்டிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பல 100 ஆண்டுகளாக நிலச்சி நிற்கக்கூடிய ஒன்று இல்லைங்களா? ஸோ நம்மளோட பண்பாடு, நம்மளுடைய கட்டிடக்கலையோட சிறப்பு, நம்ம முன்னோர்கள் எந்த அளவுக்கு இருந்தாங்க, அவங்களுடைய பெருமைகளை உலகுக்கு பறைசாற்றிய ஒரு விஷயமாக இந்த கட்டிடங்களை கண்டிப்பாக சொல்லலாம். நம்மளுடைய அடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்கு நம்ம முன்னோர்களை பற்றி சொல்கிறதுக்கு இந்த கட்டிடங்கள் ஒரு முக்கியமான இடமா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கட்டடங்களை பாதுகாக்க வேண்டியது கண்டிப்பாக நம்மளுடைய கடமை இல்லைங்களா? அப்போ அது எந்த அளவுக்கு பொல்யூட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பொல்யூஷன் அப்படிங்கும்போது இந்த ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது தான் இடத்துல நிற்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறது தாஜ்மஹால். கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கட்டடம், ரொம்ப உலக அளவில் பிரசித்தி பெற்ற ஒரு கட்டடம். இந்தியா அப்படின்னு சொன்னாவே கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு சில லிஸ்ட்டில் முக்கியமான இடத்துல நிச்சயமாக இந்த தாஜ்மஹால் இருக்கும். ஸோ யமுனை ஆத்தங்கரையில் இருக்கும். 1632 ஷாஜகான் அவர்களால் மும்தாஜுக்கு கட்டப்பட்ட ஒரு கட்டடம் தான் இது. கம்ப்ளீட்டாக வெள்ளை பளிங்கு கற்களால் ஒயிட் மார்பிளில் கட்டப்பட்ட ஒரு பில்டிங் தான் இது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பழுப்பு கலந்த மஞ்சள் நிறமாக ஒரு லேயரே இந்த தாஜ்மஹால் மேலே படிஞ்சிருக்கு, ஒரு படலமே படிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லோ கேன்சர் அல்லது மஞ்சள் புற்றுநோய் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ், ஆலைகள்லேருந்து வரக்கூடிய புகை அல்லது டிராஃபிக்கில் அந்த வாகனங்கள்லேருந்து வெளியில் வரக்கூடிய புகைகள்,
குப்பையை வந்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணாமல் எரிக்கும் போது வரக்கூடிய புகை, இது எல்லாமே சேர்ந்து தான் இன்றைக்கி தாஜ்மஹாலை கெடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக இன்னொரு குறிப்பும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யமுனை ஆற்றில் இருக்கக்கூடிய நீர் மாசுபடுறதாலையும் இந்த கட்டடத்தோடைய பேஸும் வந்து நிறையா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் மேஜராக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர் பொல்யூஷன் தான் வந்துட்டு இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பொற்கோவில். பஞ்சாபில் இருக்கக்கூடிய அமிர்தசரஸில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த பொற்கோயில். சீக்கிய மரபினருக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புனித ஸ்தலமாக சொல்லக்கூடியது. சீக்கிய மதத்தோடைய 4ஆம் குரு ராம்தாஸ் சாஹிபால் இந்த கோயிலோடைய கட்டுமான பணியை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. 16ஆம் நூற்றாண்டிலே வந்துட்டு இது தொடங்கியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பிக்கும் போது இதில் வந்து அந்த தங்கத்தால் வந்து முலாம் பூசியிருக்க மாட்டாங்க. 1830 தான் வந்து மகாராஜா ரஞ்சித் சிங் அப்படிங்கிறவர் இந்த கோவிலோடைய கருவறையை சுற்றி தங்கம் வந்து அந்த தங்கம் வேயக்கூடிய அந்த வேலையை கம்ப்ளீட்டாக அந்த கோல்டு பிளேட் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து இவங்க வந்து செஞ்சுருப்பாங்க. ஸோ இப்போ இதுலேயும் வந்து நிறையா பொல்யூஷனால் ஏர் பொல்யூஷனால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த தங்கம் மூலம் பூசப்பட்ட அந்த தங்க இது வந்து எல்லாமே வந்துட்டு அதோடைய அந்த ஜொலிப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கும் காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் திறந்த வழியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய சமையலறை கூடம், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வாகனத்துலேருந்து வர்ற புகை, இங்கேயும் தொழிற்சாலையிலேருந்து வரக்கூடிய புகை, இந்த மாதிரி நிறைய விஷயமும் வந்து இதுக்கு காரணம், இதோடைய அந்த பளபளப்பு போகிறதுக்கு காரணம் அப்படின்றத வந்து டெல்லி ஐஐடி அதே மாதிரி பஞ்சாபோடைய மாசு கட்டுப்பாடு வாரியம், அதாவது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, இவங்க 2 பேரும் சேர்ந்து நடத்தின ஒரு சர்வேல இது சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்மினார், தெலுங்கானா மாநிலத்தோடைய தலைநகரம் ஹைதராபாத்தில் 1591 கட்டப்பட்ட சார்மினார் தான் இது. ஸோ ஒரு புகழ்பெற்ற மசூதி, அது பக்கத்துலேயே ஒரு நினைவு சின்னம். சார் அப்படின்னா 4 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 4 பெரிய தூண்கள் வளைவுகளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். மினார் அப்படின்னா கோபுரங்கள். ஸோ இது இருக்கதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் வந்து ரொம்ப அப்படி ஒரு நெரிசல், மக்கள் அதிகமாக புழங்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இன்றைக்கி அது இருக்கக்கூடிய இடத்துல மக்கள் அதிகமாக வந்து புழங்குறாங்க. ஸோ அப்போ ஒரு பெரிய பஜார், அதாவது கடை வீதி, இது எல்லாமே வந்து அங்கே அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். ஸோ அப்போ அந்தளவுக்கு டிராஃபிக் ஜாம் ஆகுது. அப்படிங்கும்போது நிச்சயமாக வாகனத்துலேருந்து வந்து வெளியில் வரக்கூடிய புகை வந்து இதை கண்டிப்பாக பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிரானைட், அதே மாதிரி சுண்ணாம்பு கற்கள், லைம்ஸ்டோனால் கட்டப்பட்ட இந்த சார்மினார் வந்து இந்த பொல்யூஷனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எரோட் ஆகுது, அரிக்கப்பட்டுருக்கு. இது வந்து எவ்வளோ சீக்கிரத்தில் வேணாலும் டிஸ்இன்டகிரேட் ஆகலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அச்சுறுத்தலான ஒரு ஸ்டேஜில் தான் இந்த சார்மினார் இருக்குது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா கேட் நமக்கு தெரியும். ஸோ நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய ராஜ்பாத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய இந்த இந்தியா கேட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர் பொல்யூஷன். ஸோ டெல்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்மாக், அதாவது இந்த பனிப்புகை அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து அதிகமான ஒரு பாதிப்பை கொடுக்கும். ஸோ அந்த பாதிப்பு இந்த இந்தியா கேட்டையும் விட்டு வைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பஹாய் தாமரை கோயில். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். 1986 வந்து ஒரு தாமரை பூவோட வடிவத்தில் வந்து இதை கட்டியிருப்பாங்க. ஸோ அப்போது இந்த ஒரு தாமரையோட அந்த ஒவ்வொரு இதழும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்பிளில் கட்டியிருப்பாங்க. இதுவும் இந்த ஸ்மாகால், டெல்லியில் இருக்கக்கூடிய ஏர் பொல்யூஷனால், இதுக்கு பக்கத்துலேயே வந்து நேரு பிளேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வணிக பகுதி இருக்குது. ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய அகெயின் போக்குவரத்து நெரிசல், அங்கேருந்து வரக்கூடிய ஆலைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய அந்த புகை, இது எல்லாமே தான் வந்து இந்த கோவிலோட, அதாவது இந்த பஹாய் தாமரை கோவிலோடைய அந்த ஒரு வனப்பை வந்து குறைஞ்சி போகிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய பசுமை தீர்ப்பாயம், அதாவது என்ஜிடி அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீர்ப்பாயம் எதுக்காக அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சுற்றுப்புறம் சார்ந்த என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா கேசஸையும் வந்து இவங்க தான் வந்துட்டு கவனிப்பாங்க. அண்ட் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்டகரி இருக்கும். ஸோ அப்போ என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல்லையும் வந்துட்டு பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ இங்கே நான் வந்துட்டு ஏர் பொல்யூஷன் அண்ட் ஏர் பொல்யூஷனால் அஃபெக்ட் ஆன முக்கியமான மான்யூமெண்ட்ஸ் பற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டு வந்து போயிட்டே இருக்குங்க. ஏன்னா நிறைய வகையான பொல்யூஷன், அது வந்து பனிப்புகை, அதாவது ஸ்மாகாக இருக்கட்டும் அல்லது
அப்போ பிரச்சனையால் வரக்கூடிய அது வாகனங்கள்லேருந்து வெளியில் வரக்கூடிய புகை, ஆலைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய புகை, இதுதான் வந்து மெயின் ரீசனாக வந்து இந்த ஏர் பொல்யூஷனுக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து இதை குறைக்கணும் அப்படின்னு நினச்சி ஸ்டெப்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக ஏர் பொல்யூஷன், காற்று மாசுபாடுதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவலில் குறையும் அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன நம்பிக்கை. கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வேறு யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா அவங்க கூட இது ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு வந்து சேரும். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட சந்திக்கலாம். ஜெய் ஹிந்த்.